ஐயோ கைய பார்த்து குறி சொல்றேன். கைய பார்த்து குறி சொல்றது மூடி கொடுத்தன மணிங்கோ அவரோட அல்ப அதே பார்த்து நல்லதா நெகிடுவாரு முடிக்கு சாமி. கோடி மக்கள் அவங்க எதிர போயிட்டு சூத்தை காட்டணும். தெரியாது எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு 2 ஆன்சர் பாயிண்ட கொட்டி அப்படி முன்னோட்டினா வேலை என்னன்னு தெரியும். தெரியுது இவரது பெயரோ வல்லாளகண்ணன். இவர்கள் அண்ணன் தம்பி 5 பேர். அவங்க 4 பேர் சொல்ல முடியுமா? வல்லாளகண்ணன் 1, குபாலகண்ணன் 2, மச்சகண்ணன் 3, இருளகண்ணன் 4, பிரம்மகண்ணன் 5. என் பேர் சொல்ல முடியுமா? உன் பேர் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இவர்கள் பெயர் வல்லாளகண்ணன். ஆமா. இவர்கள் வேலை செய்யற நீ என்ன தெரியுமா? என்ன? உன் பேர் யமகண்டன். ஆமா வல்லாளகண்ணன். இவருக்கு ஒரு மனைவி இருக்கின்றார். இவர் தாய் பெயரோ திலோத்தமை, சரி, தந்தை பெயரோ பிரம்மதேவன். ராஜாக்குள்ள முத்தத்திலே பிறந்தவர். இவரது மனைவி பெயர் என்ன தெரியுமா? என்ன? நிசா சனி. அவர் பேரே குடிச்சது சனி. அப்படியா? அவர் பொண்டாடி பேர் நிசாஜன் சொல்லிட்டேன். என் பொண்டாடி பேர் சொல்ல தெரியுமா? பொட்டாசி முன்னாடி தெரியுமா? பொண்டாடி பேரு பொட்டாசி முன்னாடி அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் உண்மையை சொல்லலாம், பொய்யை சொல்லலாம். உண்மையை சொன்னா நீ தப்பிச்சுக்குவ, பொய்ய சொன்னா உடம்பு தாங்காது. நான் தாங்காது. நீ தூக்கி போறது பொய்ய. என்கிட்ட மொட்டை மொட்டையே பேசினா பட்டே பட்டே வாங்குவேன். பூமி வரை தொட்டிலாக என்ன வரமானது வாங்கினார் தெரியுமா? ஆகாயமாகப்பட்டது பூச்சக்கர குடையாகவும் இந்த பூமி ஒரு தொட்டிலாகவும் 4 வேதங்களும் 4 சந்திரன் சூரியன் விளையாட்டு
முப்பேரும் தேவிமார்கள் பணி பெண்களாக இந்த குழந்தை தாலாட்டுடைய பணி பெண்களாகும். இப்பேற்பட்ட தொட்டிலே எப்பேற்பட்ட குழந்தை பிறக்க அவர் வேண்டும் எத்தனை குழந்தை வேணும் என்று கேட்டார். அந்த கைலாய ஈசனே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரம் அது வாங்கியது உண்டா? அவர் என்ன தெரிவித்தார்? உண்மை 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 இந்த குழந்தை பிறகு நமக்கு என்ன வழி? சாமி இப்பொழுது கைலாயத்தில் ஈசன் கிடையாது. இல்ல. நிசாசனி வயிற்றிலே சிவஜோதி ஆகிவிட்டார். அப்படியா? நிசாசனியும் நிறைமாத கர்ப்பிணியாக நீ இருக்கின்றார். பொய் சொல்ற. நான் போய் சொல்ல இங்கே நின்றுதான் முதலாளிமா முழுவதாகிறாங்க. முழுவதுதான் இருக்குது. முழுவதை இல்ல முழுவதை. அம்மா பிரசன்ட் ஆகிறாங்க ஐயா. அம்மா பிரசன்ட் ஆகிறாங்க. அது அடுத்த தொகுதியில் வரும். குடிக்கிறாங்க. நான் போய் என் ஊர் மருத்துவச்சியை போயிட்டு வந்துடுறேன். என்ன யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நான் எங்க போய் அங்க போய் எவன் அழைச்சிட்டு வர எவன்கிட்ட போய் கேட்டு எவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க. வா வரமில்ல. சாமி என் பிள்ளைங்க என் பொண்ணு ஏய் உன் சாதிலே பொன் மரியாதை கெட்டுது பையன் உனக்கு. சாமி நிசாசரி வயிற்றிலே சிவஜோதி ஆகி இருக்கின்றார். இப்பொழுது கைலாயத்தில் ஈசன் கிடையாது. ஆனால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். அந்த கர்ப்பிணி பெண் பிரசவம் பார்க்கறதுக்கு ஆள் போயிட்டாரு. உன் நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை யார் ஒருவரால் மருத்துவம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அசுரபுரத்திலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் தெய்வம்சம் பொருந்திய குழந்தை. அந்த தெய்வம்சம் பொருந்திய குழந்தைக்கு யார் வருவார் என்றால் அது இருக்குது பாரு சென்னை. சென்னையிலே பூந்த மல்லி பூங்கா வளர்த்தாள் என்ற ஒரு தாய் வந்தால் அது இன்னும் நாளைக்கு இழுத்து பறிச்சு கிடக்குது. பூங்கா வளர்த்தாள் என்ற தாய் வந்தால் தாய் வேற புள்ள வேற பிரிச்சுலாம். குடும்பத்துல தாளை எடுத்து அப்படி வச்சான்னு வச்சுக்க. ஐயோ காரியம் உடனே நடக்கும். காரியமா? என்ன காரியம்? நல்ல காரியம். சுபகாரியம். உங்களுக்கு தேவையான கொடுத்து நல்லா குறி சொல்லுங்க. பாரு 50 70 என் குடியில் இருக்கிற காசு எடுத்து எனக்கே போறியா? ஏய் திருட்டு பாய் என்னது நாட்டமகார பூஜை வைத்து பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறீங்க. போகல சரி உள்ள போ. உட்கார முடியல. உன் வயிற்று போ. ஏய் இப்பொழுது புறப்படு. பூங்கா வந்து சென்று பூங்கா வளர்த்த கிளை வச்சு போயிட்டு வரேன்.